ஒரு இறப்பு, ஒரு மனிதன் எப்படி மரணிக்க, அதில் என்ன நிகழுதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் என்ன இருக்கோம், நம்மட உடம்பு இருக்கு. இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு. இப்போ இந்த உயிர் என்ன செய்ய சொன்னால், உயிர் கொண்டு உடம்புக்குள்ள இயங்குறதுக்கு உயிர் சக்தி என்ற ஒரு சாமான் தேவை, எனர்ஜி. இந்த எனர்ஜி கூட கூட உயிர் சக்தி அதிகரிக்கும். நீங்கள் பாருங்க, ரத்தின சுருக்கமாக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ உயிர் சக்தி அதிகரித்தோடனே இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க உயிர் சக்தி மேலோங்கி காணப்படும். கவலை, ஒரு என்சைட்டி, டிப்ரெஷன் இப்படி இருக்க உயிர் சக்தி கீழே வரும். இந்த உயிர் சக்தி எவ்வளத்தை அந்த உயிர் சக்தியை எடுக்குதுன்னு சொன்னால், நல்லவரா நீங்கள் இந்த மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி, மொபைல் ஃபோன் 100 சார்ஜில் இருக்க 100% சார்ஜில் இருக்க நல்ல ஃபிட் இருக்கும். அது நாம் பயன்படுத்த அப்படியே சார்ஜ் குறைஞ்சி வரும் இல்லையா? திருப்பி அது சார்ஜ் பண்ணினா நல்லா இருக்கும். அது மாதிரி தான் நம்மட உடல். நம்ம காலையில் எழுந்த உடனே உயிர் சக்தி மேலோங்கி காணப்படும். இப்போ இந்த உயிர் சக்தி என்ன செய்யும் சொன்னால், நாம் டே பை டே நம்ம ஆக்டிவிட்டி செய்ய செயற்பாடுகளை செய்ய உயிர் சக்தி குறைஞ்சி வரும். இந்த உயிர் சக்தி வந்துக்கிட்டு மேலோங்கணுமெண்டா நமக்கு ஒரு தூக்கம் தேவைப்படும், அல்லது ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் இடையில் இருக்க டிஃப்ரெண்ட்டை நான் பிறகு சொல்கிறேன். அப்போ தூக்கம் ஒன்று தூங்கி எழுப்பினோன்னா திருப்பி உயிர் சக்தி மேலோங்கி வரும். இந்த உயிர் சக்தி குறையும் போது அல்லது அடிமட்டத்தோட போகும்போது தான் உயிர் தன்னோட உடம்பை விட்டு வெளியே போகும். ஒரு விபத்தை பார்ப்போம். உதாரணமாக, ஒரு மாணவனோ ஒரு ஆள் மோட்டார் பைக்கில் வாகனத்தில் போய்க்கிருக்காங்க. அவர் தூக்க நிலையில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ தூக்க நிலையில் இருந்து அவர் உயிர் சக்தி எங்கே இருக்கி நல்லா குறைஞ்சிருக்கும். அப்போ ரோடி போகிற வாகனம் தூக்க நிலையிலிருந்து அவருக்கு எனர்ஜி தேவைப்படக்க அவர் அப்படியே கண்ணை மூடக்க அந்த வாகனம் போய் விபத்தை ஏற்படுத்தும். அப்போ கோஸ் ஆஃப் டெத்தை பார்த்தோம்னா போன வழியில் நித்திர தூங்கினு வரும். இந்த உயிர் சக்தி நாளாந்தம் மேலோங்கி இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில பயிற்சி முறைகள் இருக்கு. இன்னொரு உதாரணத்தை எளிய வடிவில் சொல்லித்தரேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ ஏபிசி என்ற 3 பேர் இருக்காங்க வெப்பம். அவங்க 3 பேருக்கும் 3 பாத்திரத்தில், ஆளுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர் தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணி தான் அவங்களோட ஆயுள் ஒன்று வச்சுக்குவோம். ஏ என்றவர் தண்ணியை ஊற்றுடலாம், எக்ஸிடம் மட்டும் இறப்பு ஏற்படுத்தலாம், கடலில் போய் இறப்பு ஏற்படுத்தலாம். அப்படி தண்ணியை ஊற்றுடலாம், முகத்தை கழுவுக்க தண்ணியை வீண்வரையும் செய்யலாம். அவர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த 5 லிட்டர் தண்ணியையும் ஒரு நிமிடத்துக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். அதே நேரம் பி என்றவர் அதை கொஞ்சம் பக்குவமாக யூஸ் பண்ணி ஒரு 10 நாள் யூஸ் பண்ணலாம். சி என்றவர் ஒரு வருஷத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்றதை பொறுத்து தான் இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. இப்போ சாதாரண ஒரு டவுட் வரும், கற்பப்பையில் பிள்ளைகள் இறக்குதே, பிறந்த பிள்ளைகள் இறக்குது என்று பார்த்தா அதுக்கு பின்னாலேயும் பெரிய காரணம் இருக்கி. வீடியோ நீண்டு மடத்தில் அதை பிறகு சொல்லித்தரேன். அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருந்து உயிர் எப்படி வேலை செய்யுது, உயிர் சக்தி என்றது என்னன்றதை இரத்தின சுருக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். நன்றி.